இன்றைய வேத வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி கூட அநேக நேரங்களில் நம்மகிட்ட உள்ள அந்த பழைய சுபாவங்கள் மாறுகிறதே இல்லை. அப்படி தானே? ஒரு போதகர் ஐயா சொன்ன காரியம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அந்த ஐயாவுடைய பெயர் வேதநாயகம். அவர்கள் ஒரு குருசேகரத்திலே பணி செய்தபோது பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தும் நோக்கத்தோடு அந்த பள்ளியில் ஒரு சிறுவர் விடுதியையும் நடத்தி வந்தனர். அதில் சுமார் 35 பிள்ளைகள் இருந்தனர். எல்லாரும் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள். சிறுவர் இல்லத்தின் பையன்கள் ரொம்ப சேட்டை செய்வாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருந்த முருங்கை கொப்பு ஒன்றை ஒடித்து விட்டனர். அந்த வீட்டு அம்மா கையில் பைபிளோடு வந்து சிறுவர் இல்லத்துக்கு முன்பாக நின்று முருங்கை கொம்பை ஒடித்தவனை திட்டிக் கொண்டிருந்தார்கள். காலுக்கு கீழே வச்சு நசுக்கி விடுவேன் என்று கூறினார்கள். அப்பொழுது அங்கு ஒரு வேன் வந்தது. அந்த அம்மா சொன்னார்கள், வேன் வந்து விட்டது, திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு போய்விட்டு வந்து உங்களை கவனித்து கொள்கிறேன் என்று சொல்லியபடியே வேனில் ஏறி போய்விட்டார்கள் என்றார்கள். அவர்கள் திறப்பின் வாசலில் ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள். பல மணி நேர ஜெபம் அவர்களை மாற்றவில்லை என்றால் அவர்கள் ஜெபித்து என்ன பயன் என்று அந்த போதகரையா சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோன்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் சண்டை போடாமல் இருக்கிறோமா? கோபப்படாமல் இருக்கிறோமா? பொறாமைப்படாமல் இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாமா? இதையெல்லாம் களைந்து போட்டுவிட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இயேசுவை போல மாற நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் கூட கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே புது சிருஷ்டிகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை புதிதாய் மாறட்டும். எங்களை பார்க்கிறவர்கள் எங்களிலே இயேசுவை காணட்டும், இயேசுவின் சாயலை காணட்டும். ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.